மார்ச் 16, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுடைய பயம் என்னும் சங்கிலியை கர்த்தர் உடைத்து போடுவார், நீங்கள் கலங்க வேண்டாம். The Lord will break the chains of your fear, don't you worry. உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். Deuteronomy chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தை குறித்த பயம், தேவைகளை குறித்த கலக்கம், சுற்றிலுமுள்ள எதிராளிகளை குறித்த பயம், எப்படி வழி நடத்துவோம் என்ற கலக்கம், இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த கடைசி காலம் பொல்லாத நாட்களாக உள்ளது. இயற்கை சூழ்நிலைகளின் மாற்றம், நோய்களின் கொடூரத்தினால் உண்டாகின்ற மரண பயங்கள், பிள்ளைகளின் படிப்பு, உயர் கல்விகள், வேலை வாய்ப்புகள், திருமணம், இவைகளை குறித்த பெரிய பயம், கலக்கம் நமக்கு வருவதுண்டு. இந்த நாளிலே தேவன் நமக்கு ஞானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். நாம் ஒன்றை குறித்தும் கலக்கமோ பயமோ இல்லாதவர்களாய் நாம் கடந்து செல்வோம். The Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid. Do not be discouraged. My dear brothers and sisters, fear of the future, confession of needs, fear of surrounding opponents, confused about how to lead. God looks at your sin, says, don't be afraid and don't be alarmed. These last days are weak days. Changes in national conditions, fear of death due to diseases, children's education, higher education, employment, marriage, fear and confession come to us. God wants to fill us with a spirit of wisdom in this day. We will pass without any disturbance or fear. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவளுக்கு வேண்டிய எல்லாதுமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் வழி வாசல்களையும் திறந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி தூயவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் நீர் கடந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களோடு கூட இருந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவளை விட்டு விலகாமல் அவளை கைவிடாமல் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எதற்காகவும் பயப்படவும் கலங்காமலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரோடு கூட இணைந்து அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் தேவையில்லாத பயத்தை ஆண்டவரே வைத்திருக்கிறார்கள். அந்த பயத்தை அவர்கள் எடுத்து போடும்படியாக நீர் கிருபை தாரோ அப்பா. எதிர்காலத்தை குறித்த அநேக பயங்கள் ஆண்டவரே, தங்களுடைய தேவைகளை குறித்த பயங்கள் ஆண்டவரே, எதிராளிகளை குறித்த பயங்கள் ஆண்டவரே, இன்னுமா பல விதமான பயங்கள் ஆண்டவர்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்துவேன், பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்துவேன், பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதான படிப்பை கொடுப்பேன், அவர்களுக்கு எப்படிப்பட்டதான திருமண வாழ்வை நான் கொடுக்க முடியும் என்று பல விதமான விஷயங்களை ஆண்டவரே அவர்கள் எண்ணி எண்ணி ஆண்டவரே அப்பா பயந்து ஆண்டவரே இருக்கிறார்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு உயர் கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, இன்னும் பல விதமான நோய்களினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்டிருக்கிற மரண பயன்கள் எல்லாவற்றையும் கூட இந்த நாளிலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு இருந்து அவருடைய வாழ்விலே ஆண்டவரே அந்த பயத்தை இருந்து எடுத்து போட்டு அவர்களுக்கு ஆண்டவரே நீர் விசேஷித்த ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை அவர்களுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை நீர் தேற்றி அவருடைய வாழ்விலே ஆண்டவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஞானத்தின் ஆவினால் நிறைத்தருள
எந்த விதமான காரியத்தை குறித்தோ இந்த பிள்ளைகள் கலங்கவோ பயமோ இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே ஆண்டவரை வாழும்படியாக எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கவலைகளையும் பயங்களையும் ஆண்டவரே கலக்கங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் நீர் நீக்கி அவர்களுக்கு விசேஷித்த ஒரு வாழ்வை ஆண்டவரே நீ தருவதற்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்தவர்கள் அவளோடு கூட இருப்பீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வில் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கேட்கிற அநேக நன்மைகளை உடைய வாழ்வில் தந்து நீர் வழிநடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. துதிகர மகிமை எல்லாம் உரைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.